வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தேனும் வேம்பும். ஒரு வண்டும் காகமும் வழியில் சந்தித்துக் கொண்டன. வண்டு தம்பி, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது காகம். சோலையிலிருந்து என்று பதிலளித்தது வண்டு. சோலையிலிருந்தா? நானும் அங்கிருந்து தானே வருகிறேன். உன்னை காணவில்லையே, நீ அங்கு என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று வினவியது காகம். காக்கையண்ணா, சோலையிலே பூஞ்செடிகள் இருக்கின்றனவே, அந்த பக்கம்தான் நான் இருந்தேன். பூக்களிலே இருந்த தேனை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறியது வண்டு. தேனா? அது எப்படி இருக்கும் என்று கேட்டது காகம். தேன் என்றால் உங்களுக்கு தெரியாதா? தேன் என்று சொல்லும் போதே இனிப்பாக இருக்கிறதே, அது கூட தெரியவில்லையா? தேன் மிக இனிப்பானது. அதன் சுவைக்கு மேலான சுவையுள்ள பொருள் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று கூறியது வண்டு. பூ, இவ்வளவுதானா என்று அலட்சியமாக பதில் கூறியது காகம். என்ன அண்ணா, பூ என்று சொல்லிவிட்டீர்கள்? பூவிலிருந்து கிடைக்கிற தேனுக்கு பூ உலகிலேயே நிகரான ஒரு பொருள் கிடையாது. அதை குடிக்கும் போது வாய்க்கு கிடைக்கிற சுவையும், வயிற்றுக்கு கிடைக்கிற நிறைவும், உடலுக்கு கிடைக்கிற ஊட்டமும், உள்ளத்துக்கு கிடைக்கிற இன்பமும் அளவிட்டு சொல்ல முடியாது அண்ணா என்று தேனுண்ட மயக்கத்திலேயே வெறியோடு பேசியது வண்டு. வண்டு தம்பி, நீ கண்டது அவ்வளவுதான். என் வேப்பம்பழத்துக்கு மேலாகவா இதெல்லாம்? வேப்பம்பழம் கிடைத்தால் இந்த உலகத்தில் வேறு உணவே எனக்கு வேண்டாமே. நான் சோலையிலே நிறைய வேப்பம்பழம் சாப்பிட்டு விட்டுதான் வருகிறேன். என்னிடம் உன் தேனை பற்றி அளக்காதே என்று கூறிவிட்டு பறந்தது காகம். கருத்து: சோலைக்கு சென்ற வண்டு தேனை பற்றி பேசியது, காகமோ வேம்பை பற்றி பேசியது. உயர்ந்தவர்கள் ஒருவனிடமுள்ள நற்குணம் கண்டு மகிழ்ந்து அவற்றை போற்றி பேசுவர். தாழ்ந்தவர்கள் அவரிடம் உள்ள தீய குணங்களையே எடுத்து பேசுவர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.